ஹலோ எவ்ரிவான், வணக்கம். இன்னைக்கு ஒரு கஸ்டமைஸ்டு வெட்டிங் கிஃப்ட் தாங்க மேக் பண்ண போகிறோம். இவங்க வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் கிஃப்ட் கொடுக்கணும், அதுக்காக மேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஓஷன் தீமில் ஹார்ட் இன் ஷேப்பில் மேக் பண்ணி கொடுங்க. அதில் 3 நேம் ஆட் பண்ணிடுங்க, கூடவே விஷஸ் ஆட் பண்ணிவிட்டு எங்களோட நேமும் சேர்த்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டது மாதிரியே இந்த ரெசின் ஆர்ட் மேக் பண்ணுறதுக்காக நான் 8 இன்ச் இருக்கக்கூடிய ஹார்ட் இன் ஷேப் மோல்டு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரெசின் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோல்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். மோல்டு க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது மாஸ்கிங் டேப். நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் செல்லோ டேப் வச்சு ஒத்தி எடுத்தோம்னா அதில் இருக்கிற டஸ்ட் அப்படியே வந்துடும். சிலிக்கான் மோல்டில் டஸ்ட் வந்து ஈஸியாக டெபாசிட் ஆயிரும். ஸோ வந்து நம்ம அந்த செல்லோ டேப் ஆர் மாஸ்கிங் டேப் வச்சு ஒத்தி எடுத்தோம்னா அதில் இருக்கிற டஸ்ட் அப்படியே வந்துடுங்க. மோல்டு க்ளீன் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ரெசின் அண்ட் ஹார்ட்னர் அளந்து எடுத்துக்கணுங்க. 2:1 ரேஷியோவில் வந்து நான் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். 2:1 ரேஷியோன்றது 50 கிராம் ரெசின்னா 25 கிராம் ஹார்ட்னர். இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். நான் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணலைங்க. ஸ்லோவாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இது நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன், அதனால தான் இந்த வீடியோவில் நான் காமிக்கல. அடுத்ததாக இது வந்து ஓஷன் தீமில் நம்ம மேக் பண்ண போகிறதுனால மணல் எடுத்திருக்கேன். மணல் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் போல் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்சர் இருக்கு இல்லைங்களா, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பார்ட்டில் ப்ளூ கலர் ஒப்பாக் பிக்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓஷன் தீம் எடுத்துக்கிட்டாவே நம்ம ஒப்பாக் பிக்மெண்ட் தாங்க யூஸ் பண்ணணும். மைக்கா பவுடரில் ஒரு கிளிட்டரியான எஃபெக்ட் இருக்கும். ஸோ வந்து ஓஷன் தீமுக்கு அது செட் ஆகாது. நீங்கள் ஓஷன் தீம் மேக் பண்ணணுன்னாவே ஒப்பாக் பிக்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மோல்டில் வந்து பபிள் பஸ்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சாண்டியும் ரெசினும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ரெசின் ஆட் பண்ணிவிட்டு அது மேலேயும் கூட நம்ம சாண்ட் ஆட் பண்ணலாம். அதை விட இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். அதனால தான் நான் சாண்ட் வந்து ஒரு கப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு லேயர் வந்து நம்ம சாண்ட் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து ஒரு கிளியர் ரெசின் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்கு நம்ம ஆட் பண்றோம்னு வந்து பாத்தீங்கன்னா, அடுத்ததான் நம்ம ப்ளூ கலர் ஆட் பண்றோம் இல்லைங்களா, அந்த ப்ளூ கலரும் இந்த சாண்டும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு லைன் வந்து நம்ம கிளியர் ரெசின் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். நம்ம ரெசின் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் நான் அந்த பாட்டிலில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணோன்னா அவுட்புட் கரெக்டாக வருங்க. சில ரெசின் வந்து 8 ஹவர்லேயே க்யூர் ஆயிரும். சில ரெசின் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஹவர்ஸ் மேலே ஆகணும். ஸோ அந்த பாட்டிலில் என்ன க்யூரிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஓஷன் தீம் அப்படின்றதுனால ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் வேணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் போல் ஃபெபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பெபிள்ஸ் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஸ்டார் ஃபிஷ், அதுக்கப்புறமா அந்த ஷெல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் இருக்கும். இதெல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெசின் ஆர்ட் ஷாப்லையும் அவைலபிளாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நான் ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் பெரும்பாலும் வாங்குகிறேன். இது வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்லைங்க. சில ப்ராடக்ட் எல்லாம் நான் நார்த் இந்தியாவிலேருந்து கூட வாங்குகிறேன். ஸோ டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபெபிள் ஷெல்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுற வேண்டியது தான். இப்போ இந்த பேஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து நம்ம வேவ்ஸ் கொடுக்க போகிறோம். வேவ்ஸ் கொடுக்கறதுக்கு நான் கிளியர் ரெசின் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒயிட் கலர் ஒப்பாக் பிக்மெண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா செல் சீரம் இருக்குங்க. இந்த மாதிரி பாட்டிலில் ஒரு ஆயிலி எஃபெக்டில் இருக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா வேவ்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் போல் அந்த கிளியர் ரெசின் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செல் சீரமும் ஒயிட் கலர் ஒப்பாக் பிக்மெண்ட்டும் மிக்ஸ் பண்ணி ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். செல் சீரம்ன்றது இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கிடைக்குங்க. இது வந்து வேவ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியர் ரெசின் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அந்த செல் சீரமும் ஒயிட் கலர் பிக்மெண்ட்டும் ஆட் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டோம்னா அதை ஆட் பண்ணும்போதே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஒயிட் கலர் ரெசினில் வந்து ஒரு மாதிரி அந்த வேவ்ஸ் எஃபெக்ட் தானாகவே கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் எஃபெக்ட் வர்றதுக்கு ஹாட் கன் யூஸ் பண்ணிக்கலாங்க. செல் சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மட்டும் தான் யூஸ் பண்ணும், அதை நான் சொல்ல மறந்துட்டு அதான் இங்கே சொல்கிறேன். இந்த மாதிரியான ஓஷன் தீமில் ஹாட் கன் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. அது வந்து வேவ்ஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேவ்ஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு அந்த ஹாட் கன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பட் பிகினிங் ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க் இல்லைங்களா. ஸோ வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராவோ டியூபோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டியூப் வச்சு லைட்டாக ஊதுனாவே ஒரு வேவ்ஸ் எஃபெக்ட் சூப்பராக கிரியேட் ஆயிரும்.
பிகினரா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வேவ்ஸ் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப அழகா நேச்சுரலா இருக்கும். ஓஷன் தீம்ல வந்து 2 to 3 லேயர்ஸ் குடுக்குற மாதிரி இருக்குங்க. ஆனா ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஃபர்தர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிரலாம். இவங்க வந்து 3 ஃபோட்டோஸ் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப், அதுக்கப்புறமா சின்னதா குவாட்ஸ். ஓகேங்களா? ஒரு சக்சஸ்ஃபுல் மேரிட் லைஃப் வந்து எப்படி இருக்கணும், அத பத்தின ஒரு 2 லைன் ஆட் பண்ணிட்டு, ஃபைனலா யார் கிஃப்ட் குடுக்குறாங்களோ அவங்க நேம் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் இதெல்லாம் வச்சு பார்த்தேன், கரெக்ட்டா இருந்தது. அடுத்ததா ஃபோட்டோ ஸ்டிக் பண்றதுக்கு 743 க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பா ஸ்டிக் பண்ணிருங்க. ஏன்னா வந்து டாப் கோட்டிங் குடுத்ததுக்கு அப்புறமா ஃபோட்டோஸ் வந்து மிதக்க ஆரம்பிச்சுரும். நம்ம வைக்கிறது ஒரு இடமா இருக்கும். அது வந்து மிதந்து வந்து வேற இடத்துல நிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராம இருக்கணும்னா, நீங்க வந்து ஒரு க்ளூவோ ஒரு டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிறணும். அடுத்ததா விஷுவல்ஸ், குவாட்ஸ், அவங்களோட நேம் இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர் ஷீட்ல கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அத வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா டாப் கோட்டிங்காக ரெசின் அண்ட் ஹார்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து போர் பண்றதுக்கு முன்னாடி பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டதுக்கு அப்புறமா டாப் கோட்டிங் போர் பண்ணிக்கிறேன். ரெசின் அண்ட் ஹார்டர் நான் 2:1 ரேஷியோ இருக்கிற ரெசின் அண்ட் ஹார்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போதுமே ரெசின் அண்ட் ஹார்டர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 to 12 மினிட்ஸ் போதும். நல்லா ரெஸ்ட் ஆக விட்டுட்டீங்கன்னா பபிள்ஸ் எதாவது இருந்தாலும் கூட தானாவே ரிமூவ் ஆயிக்கும். ரெசின் மிக்ஸ் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரெஸ்டாக விட்டுட்டோன்னா அது வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் தானாகவே ரிமூவ் ஆயிருங்க. நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறமா ரா எட்ஜஸ் எதாவது இருந்துச்சுன்னா டீபரிங் டூல் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான வெட்டிங் கிஃப்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ப்ரிசர்வேஷன் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். என்கேஜ்மெண்ட் கார்லாண்ட், வெட்டிங் கார்லாண்ட் இதெல்லாமே கூட ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பேபி திங்ஸ் ப்ரிசர்வேஷன், வெட்டிங் கார்லாண்ட் ப்ரிசர்வேஷன் இது எல்லாமே அவைலபிள். முழுக்க முழுக்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ரெஃபரன்ஸ் இமேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் கேட்குற மாடல்லையே மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேபி டீட்டெயில் ப்ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேபி திங்ஸ் என்னெல்லாம் இருக்குது அதை வந்து ஒரு இமேஜாக ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம மேக் பண்ணலாம், என்ன டிசைனில் மேக் பண்ணலாம், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் கலர்ஸ் அண்ட் ஃபேவரட் டிசைன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாங்க. ஃபர்தர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.